Please subscribe Sadhguru Sai Creations. பயம் அதிகமாக இருக்கும்போதும் ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் அதிகமாக இருக்கும்போதும் நம்ம உடலில் இந்த ஹார்மோன்ஸ் அதிகமாக செக்ரேட் ஆகும். நம்ம உடலில் பிளட் சர்க்குலேஷன் நார்மலாக இருக்கிறதுக்கும் ஹார்ட் ரேட் நார்மலாக இருக்கிறதுக்கும் முக்கியமாக நம்மளோட திங்கிங், ஸோ நம்மளுடைய எண்ணங்கள் சரிவர இருக்கிறதுக்கும், ரொம்ப டிப்ரெஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு, ரொம்ப பய உணர்வு இல்லாமல், ஸோ இது எல்லாமே மெயின்டைன் பண்ணுறது. பிளட் ப்ரெஷர் அதிகமாகும் போது டைரெக்டாக நமக்கு என்ன ஆகுதுன்னா, நம்ம உடலில் இதயம் சார்ந்த பிரச்சனைகளும் சிறுநீரகங்கள் சார்ந்த பிரச்சனைகளும் ஏற்படுது. எனக்கு எல்லாமே நார்மலாக இருக்குங்க, ஆனால் எனக்கு கை கால்களில் ஒரு நடுக்கம் இருக்கிறது, வீக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. திடீர்னு உடல் சூடாகி ஒரு பய உணர்வு ஏற்படுது, திடீர்னு ஒற்றை தலைவலி வர மாதிரி இருக்குது. சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். நம்ம உடலில் பிபி ரெகுலேட் பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு ஹார்மோன், அதாவது பிபி மட்டும் கிடையாது, சிறுநீரகங்களோட பணிகள், அதாவது கிட்னி ஃபங்க்ஷனை ரெகுலேட் பண்ணுறதுக்கும் நம்ம பாடியில் மெட்டபாலிசம் கரெக்டாக நடக்கிறதுக்கும் முக்கியமான ஒரு ஹார்மோன், ஒரு கிளாண்ட் இருக்குது அப்படின்னா அட்ரினல் கிளாண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நம்மளுடைய பயம், பதட்டம், நம்மளுடைய உணர்வுகள் இது எல்லாமே தீர்மானிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அட்ரினல் கிளாண்ட்ஸ்லேருந்து செக்ரேட் ஆகக்கூடிய ஹார்மோன்ஸ் தான் அட்ரினலின், கார்டிசோல். ஸோ இந்த மாதிரி ஹார்மோன்ஸ் பார்த்தோம்னா நம்மளுடைய பய உணர்வை தூண்டக்கூடியதுன்னு சொல்லலாம். பயம் அதிகமாக இருக்கும்பொழுதும் ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் அதிகமாக இருக்கும்பொழுதும் நம்ம உடலில் இந்த ஹார்மோன்ஸ் அதிகமாக செக்ரேட் ஆகும். ஸோ அப்போ அந்த டைமில் பார்த்தோம்னா அதிகமாக ஸ்வெட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ படபடப்பு, நெஞ்சில் ஒரு பால்பிட்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய படபடப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும், பேசவே முடியல அப்படின்னு சொல்லுவாங்க, பாடி ஹீட் நமக்கு அதிகமாகும். ஸோ இதே மாதிரி தான் நம்மளுடைய பிளட் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இந்த அட்ரினலின் ஹார்மோன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த அட்ரினல் கிளாண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறது நம்மளுடைய கிட்னிக்கு மேலே ஒரு சின்னதாக ஒரு 10 கிராம்ஸ் அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு கிளாண்ட் தான். ஸோ இந்த கிளாண்ட் ரீனல், அதாவது கிட்னிக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால, அட்ஜசென்ட்டாக இருக்கிறதுனால அட்ரினல் கிளாண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஹார்மோன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம உடலில் நடக்கக்கூடிய பெரும்பாலும் மெட்டபாலிசம் நடக்கிறதுக்கும் சரி, நம்ம உடலில் பிளட் சர்க்குலேஷன் நார்மலாக இருக்கிறதுக்கும் ஹார்ட் ரேட் நார்மலாக இருக்கிறதுக்கும் முக்கியமாக நம்மளோட திங்கிங், ஸோ நம்மளுடைய எண்ணங்கள் சரிவர இருக்கிறதுக்கும், ரொம்ப டிப்ரெஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு, ரொம்ப பய உணர்வு இல்லாமல், ஸோ இது எல்லாமே மெயின்டைன் பண்ணுறது இந்த அட்ரினல் ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி நம்ம சரி பண்ணலாம், இல்லை அட்ரினல் ஹார்மோன்ஸில் ஏதாவது பாதிப்புகள் இருந்தால் பிளட் ப்ரெஷர் அதிகமாகுமா? பிளட் ப்ரெஷர் அதிகமாகும் போது டைரெக்டாக நமக்கு என்ன ஆகுதுன்னா, நம்ம உடலில் இதயம் சார்ந்த பிரச்சனைகளும் சிறுநீரகங்கள் சார்ந்த பிரச்சனைகளும் ஏற்படுது. ஸோ பொதுவாக நம்ம ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது எல்லா ஹார்மோன்ஸையும் நம்ம கவனம் செலுத்தி அதை நார்மலாக இருக்கான்னு செக் பண்ணுவோம். முக்கியமாக இந்த அட்ரினல் கிளாண்ட்ஸ் இதுலேருந்து செக்ரேட் ஆகக்கூடிய ஹார்மோன்ஸ் நம்ம உடலில் நார்மலாக இருக்கா அப்படின்றத நம்ம அடிக்கடி செக் பண்ணிக்கணும். ஸோ பொதுவாகவே பார்க்கும்பொழுது ஒரு சிலருக்கு எனக்கு எல்லாமே நார்மலாக இருக்குங்க, ஆனால் எனக்கு கை கால்களில் ஒரு நடுக்கம் இருக்கிறது, வீக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. திடீர்னு உடல் சூடாகி ஒரு பய உணர்வு ஏற்படுது, திடீர்னு ஒற்றை தலைவலி வர மாதிரி இருக்குது. மற்ற ஹார்மோன்ஸ் நிறைய பேருக்கு பார்த்தோம்னா இந்த தைராய்டு ஹார்மோன் இம்பேலன்ஸாக இருந்துக்கிட்டே இருக்கும், ரொம்ப நாளாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதற்கும் காரணம் என்னன்னு பார்த்தோம்னா இந்த அட்ரினல் கிளாண்ட்ஸில் செக்ரேட் ஆகக்கூடிய ஹார்மோன்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி ஹார்மோன்ஸ், இந்த ஹார்மோன்ஸை நம்ம கரெக்டாக வச்சுக்கணும். ஸோ அட்ரினல் கிளாண்ட்ஸ் நமக்கு கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கலாம்? ஸோ முக்கியமாக பார்த்தோம்னா இது மன ரீதியான ஒரு சிகிச்சையோ பயிற்சியோ நம்ம எடுக்கும் பொழுது நமக்கு அட்ரினல் கிளாண்ட்ஸ் நார்மலாக செக்ரேட் ஆகுது, ஸோ அதோட ஃபங்க்ஷன் நார்மலாக இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ மன ரீதியான ஒரு பயிற்சி அப்படின்னு சொன்னால் ஸோ மெடிடேஷன் நம்ம எடுக்கிறது, யோக பயிற்சிகள் செய்கிறது, மூச்சு பயிற்சிகள் டெய்லி நம்ம
காலையில் ஃபங்க்ஷன் டெய்லி காலையில் இது வந்து ஒரு ரெகுலராக செய்கிறது, இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய மைண்டை வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக காமாக வச்சுக்கிறதுக்கு உதவுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய மற்ற பணிகள் வந்து ரெகுலர் ஆகிறதுக்கு இந்த அட்ரினல் ஹார்மோன்ஸ் நமக்கு இம்பார்ட்டண்ட். ஸோ இதை நம்ம எப்படி கரெக்ட் பண்ணணும், ரெகுலேட் பண்ணணும்னா, திடீர்னு வந்து கோபம் வருதுன்னு ஒரு சிலர் சொல்கிறீங்களா, திடீர்னு சின்ன சின்ன விஷயத்துக்கு ரொம்ப டிப்ரெஷன் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸோ மைண்டை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ கொஞ்சம் வந்து மெடிடேஷன் பண்ணுறது, இல்லை டெய்லி காலையில் கொஞ்சம் நேரம் வாக்கிங்கோ இல்லை பிராணாயாம பயிற்சிகள் செய்யும்பொழுது அட்ரினல் கிளான்ஸ் வந்து நமக்கு நார்மல் ஆகும். அதே மாதிரி உணவு முறையில் ரொம்ப காரமாக ஸ்பைஸியாக அதிகமான அந்த புளிப்பு சார்ந்து இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுக்கும் பொழுதும் என்ன ஆகும்னா, ஸோ அட்ரினல் செக்ரேஷன் வந்து நமக்கு அதிகமாகவோ இல்லை குறைவாகவோ வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸ் இருந்தால் அதையும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ இதற்கு அடுத்தது அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய விஷயங்கள் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முறைகளில் ஸோ இந்த வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது ரொம்ப அதாவது ஈஸியாக நம்ம குக் பண்ணி சாப்பிடக்கூடிய உணவுகளாக இருக்கணும். அதுவும் பிஞ்சு காய்கறிகளை நம்ம சேர்த்து சாப்பிடணும். ஸோ இதில் முக்கியமாக பார்த்தோம்னா அவரை பிஞ்சு, கத்திரிக்காய் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த மாதிரி நாட்டு காய்கறிகளை, பிஞ்சு வகையாக இருக்கக்கூடிய காய்கறிகளை நம்ம சாப்பிட்டுட்டு வரும்பொழுது ஸோ இந்த மாதிரி மனநலம் ரொம்ப ரொம்ப டிப்ரெஷன் ஆகுது, ஸ்ட்ரெஸ் ஆகுதுன்னா அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் பார்த்தோம்னா இந்த ஆயில் பாத் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் சித்த மருத்துவத்தில் இருக்குது. ஸோ இந்த ஆயில் பாத் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் முக்கியமாக பார்த்தோம்னா அரக்கு தைலம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அரக்கு தைலம் நம்ம பயன்படுத்தும் பொழுது இதுலேயுமே வந்து இந்த அரக்கு அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயமே அதிகமான ஒரு துவர்ப்பு சுவை இருக்கக்கூடியது தான். ஸோ இதை வந்து நம்ம மருந்தாக பயன்படுத்தும் பொழுது நம்ம உடலில் நிறைய மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்குது. ஸோ மனதிற்கு ஒரு அமைதியை தரக்கூடியது. ஸோ அதே மாதிரி இதயம் பால்பிட்டேஷன், படபடப்பு இருக்கா, அதை சரி செய்கிறதுக்கும், அதுக்கப்புறம் கால் வீக்கம் இருக்கிறதுக்கும், சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கிறதுக்கும் இந்த அரக்கு தைலம் நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இதை தலையில் நல்லா அப்ளை பண்ணி லேசாக அப்ளை பண்ணிவிட்டு உடல் முழுவதுமே கூட அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம வந்து வெந்நீரில் குளிச்சுக்கிட்டே வரணும். வாரம் 2 முறை இந்த அரக்கு தைலம் பயன்படுத்தும் பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த அதிகமான ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், எதிர்மறை எண்ணங்கள் இது எல்லாமே மாற ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு இந்த அட்ரினல் ஹார்மோன்ஸ் செக்ரேஷன் நார்மலாக இல்லைன்னா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். நம்ம என்னென்னவோ டெஸ்டெல்லாம் எடுத்து பார்ப்போம், ஆனால் இந்த ஹார்மோன் வந்து நார்மலாக இருக்கா அப்படின்னு பார்க்க மறந்துடுவோம். ஸோ இதனாலையுமே நமக்கு என்ன ஆகும்னா அஜீரணம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஜீரண மண்டலம் சரியாக இல்லாததுனால ஸோ இதனாலேயும் நமக்கு என்னென்னா ஒரு அல்சர் ஃபார்மேஷன் இருக்கிறது, ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் ஏற்படுறது, இது எல்லாமே இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இது மாற மாற நமக்கு என்ன ஆகும்னா ஸோ ஹார்மோன் செக்ரேஷன் நார்மல் ஆகுது, அதுக்கப்புறம் நமக்கு டைஜஷனும் நார்மலாக ஆரம்பிக்கும். ஸோ ஃப்ரீயாக கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் மோஷன் போகிறதுக்கும் இந்த ஹார்மோன்ஸ் வந்து ரெகுலேட் பண்ணும்பொழுது நமக்கு சரியாகும். மெயினாக நம்ம வந்து என்ன பார்க்கணுன்னா பிளட் ப்ரெஷர். ஸோ பிபி வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது, இல்லைங்க கொஞ்ச நாளாக நான் வந்து பிபிக்கு டயட்லாம் கரெக்டாக எடுக்கிறேன், டேப்லெட்ஸும் கரெக்டாக எடுக்கிறேன், இருந்தாலும் கண்ட்ரோலுக்கு வரலை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஸோ நமக்கு இந்த அட்ரினல் கிளான்ஸில் இருந்து செக்ரேட் ஆகக்கூடிய ஹார்மோன்ஸ் வந்து பாதிப்பு ஏற்பட்டிருந்தாலோ குறைவாக இருந்தாலோ இந்த கிளான்ஸில் ஏதாவது பாதிப்போ இல்லை இன்ஃப்ளமேஷன் இருக்கான்றதும் நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ இதனாலேயும் நமக்கு சிறுநீரக பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு வேலை நமக்கு இருந்துச்சுன்னா நான் சொன்ன உணவு முறைகளை ஃபாலோ பண்ணிக்கணும். அதனோட சேர்ந்து மருந்து முறைகள் அப்படின்னு சொல்கிற விஷயம் நிறைய இருக்குது. ஸோ மருந்து முறைகள் அப்படின்னு சொல்லும்பொழுது தண்ணீர் விட்டான் ரொம்ப சிறந்த ஒரு மருந்து, சதாவரி அப்படின்னு சொல்கிறோம். இந்த தண்ணீர் விட்டான் பொடி மட்டுமே நம்ம பாலோடு சேர்த்து நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரணும். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு வேலையோ இல்லை 2 வேலையோ இந்த தண்ணீர் வீட்டான் பொடியை நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து பாலில் மிக்ஸ் பண்ணி ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டே வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அட்ரினல் ஹார்மோன்ஸ் வந்து நமக்கு ரெகுலேட் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி நமக்கு ரொம்ப நெகட்டிவ் தாட்ஸ் இருக்குது, டிப்ரெஷன் இருக்குது, பால்பிட்டேஷன் வந்துக்கிட்டே இருக்குங்க, படபடப்பு வந்துகிட்டே இருக்குது. நார்மலாக நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம் கூட மற்றவங்க ரொம்ப ஈஸியாக செய்கிற விஷயம் கூட எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுது, படபடப்பாக ஆகிடுது, நான் செஞ்ச விஷயம் கரெக்டாக இருந்தாலும் அது என்னன்னு தெரியல ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ அதற்கு எல்லாமே இந்த ஹார்மோனோட செயல்பாடு தான் காரணம். ஸோ இதை ரெகுலேட்
பண்ணுறதுக்கு இந்த தண்ணீர் விட்டான் பொடி வந்து நமக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. போதுமான அளவு உறக்கம், நல்ல ஒரு தூக்கம் இருக்கணும். ஸோ தினம்தோறும் கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் மலம் கழிச்சிக்கிட்டு இந்த மாதிரியான ஒரு உணவு முறையில் நம்ம ஃபாலோ பண்ணால் ஸோ அட்ரினல் ஹார்மோன்ஸ் குறைபாடுனால வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து ரொம்ப ஈஸியாக நம்ம விடுபடலாம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.